ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 டிஜிட் ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூட் ஆஃப் 625. இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரு 50 வரையிலும் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு தேவைப்படுறது ஒரு ஃபர்ஸ்ட் 10 தான். அதுவே அதோட லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் இங்க சொல்றத நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே. 1னா 1 தான் வரும். 2ஓட ஸ்கொயர் 4, 3னா 9, 4ங்கிறது 16 வரும். ஸோ 6, 5, 25, 6, 6, 7, 9, 8, 4, 9, 9. ஓகேவா? இதை நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப 625 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நாம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 6ங்கிறது ஹோல் வேல்யூக்கு எப்ப வருதுன்னு பார்க்கணும். இப்ப 2ன்னு எடுத்துட்டா 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9. இதுல எது இதுக்குள்ள வருதுன்னு பார்க்கணும். 2ங்கிறது தான் இதுக்குள்ள வரும். ஏன்னா அதுதான் ஹோல் ஸ்கொயரா இருக்கு. 4 அதாவது 2 ஸ்கொயர்டுங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9 வந்துறதுனால 6 விட அந்த 9 வந்து வேல்யூ அதிகங்கிறதுனால நாம இங்க 2ங்கிறதை எடுத்துக்கிறோம். இந்த நம்ம வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம்ல, ஸ்கொயர்னாவே லாஸ்ட் 2 டிஜிட்டை தனியா ஸ்பிளிட் பண்ணிடுவோம். அப்ப அந்த 2 வேல்யூவுமே நம்ம கன்சிடர் பண்ணாம லாஸ்ட் இருக்கிற அந்த 5, லாஸ்ட் என்ன டிஜிட் இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க 5 இருக்கு. இங்க நம்ம எழுதுனதுல 5 எதெல்லாம் வரும்? 5 மட்டும்தான் வரும். ஸோ இங்க ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு, 5. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா 2 இங்க எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். 2க்கு அடுத்த வேல்யூ 3. 2 into 3 6. ஸோ 6ங்கிறது இந்த 6-ஐ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? வேல்யூ ஈக்குவலான பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதே வேல்யூ எடுத்துக்கிறோம், 25. உங்களுக்கு டைரக்டா இங்க 2 பாசிபிலிட்டி வராதங்காட்டி இது புரியாம இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 7 to 9 இருக்குன்னு வைங்க. இது என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட்னாவே லாஸ்ட் 2-வை ஸ்பிளிட் பண்ணிடுவோம். 9னா என்ன வரும்? 3 3s are 9, 9 வருமா? இப்ப 7ங்கிறதுக்குள்ள எது வந்து ஹோல் கியூபா வரும், ஹோல் ஸ்கொயரா வரும்? 2 2s are 4, 3 3s are 9. ஸோ 3ஓட ஸ்கொயர் வராது. ஸோ 2 தான் எடுத்துக்குவோம். 2க்கு அடுத்த நம்பர் 3. 2 into 3 6. 6ஐயும் இந்த 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 7 தான் பெருசு. ஸோ இதையே நம்ம சூஸ் பண்ணணும். இதுவே வந்து இங்க ஒரு 8 இருக்கு, இங்க 7ன்னா இதை விட இங்க நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ விட இங்க இருக்கிற வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற வேல்யூல அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல நீங்க சின்ன வேல்யூவை எடுத்துக்கலாம். இதுவே பெரிய வேல்யூ, இங்க ரூட்குள்ள இருக்கிற வேல்யூ பெரிய வேல்யூவா வந்துச்சுன்னா இந்த மல்டிபிள் பண்ண ஆன்சர்ல இங்க இருக்கிற பெரிய வேல்யூ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன? இருங்க, 9. ஓ, இங்க தப்பா போட்டிருக்கோம் பாருங்க. 9னா வந்து 1 தான் வரணும். ஏன்னா 9 into 9 81. சாரி, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 9 into 9 81. ஸோ 1 தான் இங்க எடுத்துக்கணும். 9ன்னா வந்து இங்க அப்படி பார்த்து 3 ஆப்ஷன் வந்திருக்கும். 7, 7 3ன்னு இருக்கும். பிக்கஸ்ட் வேல்யூ 7. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 27. இது வந்து 3 டிஜிட்டுக்கு பார்த்தோம். 4 டிஜிட்னா ரூட் ஆஃப் ஒரு 1 4 4ன்னு எடுத்துக்கலாம்னு லாஸ்ட் 2 டிஜிட்டை ஸ்பிளிட் பண்ணிடுவோம். 4ன்னு இருக்குன்னா எதெல்லாம் வரும்? 2 2s are 4, 8 8s are 64, 8 2ன்னு வருமா? 14ங்கிறது எதுக்குள்ள ஹோல் ஸ்கொயரா வரும்? 4 எடுத்துட்டாலும் 16 வந்துடும். 5 எடுத்தா 25 அதான் 4ங்கிறக்கே 16 ஆயிடுச்சு. 3 வருமா? அப்ப 3 into 4 12 வரும். 12 விட இங்க 14 வந்து பெரிய வேல்யூ. ஸோ நாம இங்க இருக்கிற பெரிய வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டா 38 ஸ்கொயர் தான் வந்து என்ன? 144. ஓகேவா?
இது வந்து நம்ம எப்படி ஈஸியா அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுங்கிறது. இதுவே நீ ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு 50 ஸ்கொயருக்குள்ளேனா நம்ம ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் மெமரி பண்ணி வச்சிருப்பீங்க. இதுவே ஒரு 99 இப்படி எல்லாம் வருது அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 9 ஸ்கொயர்டு, அடுத்தது 9 into 9, அடுத்தது 9 ஸ்கொயர்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 81, 19 into 9 81, 81. இதையே 2ஆல மல்டிபிள் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து 2ஆல மல்டிபிள் பண்றது. சென்டர்ல இருக்கிறத மட்டும்தான் 2ஆல மல்டிபிள் பண்ணணும். நீங்க ஒரே ஸ்டெப்பா போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்ப சொன்னேன். 2 வரும் 16. ஸோ நீங்க இங்க வந்து 0 போட்டுக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. இங்க லாஸ்ட்ல நீங்க இதையெல்லாம் ஆட் பண்ணி போடும்போது இங்க சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா இங்க என்ன வேல்யூ இருக்கும்? 8 ரிமைண்டர் இருக்குமா? அந்த 8ஐ இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்ப 8 + 2 10, ரிமைண்டர் 1 இருக்கும். இங்க 17 ஆயிருமா? இந்த 17ஐ இங்க போட்டுட்டா 8 9. ஸோ 99ஓட ஸ்கொயர் 9801. இதுவே ஒரு 3 டிஜிட் வேல்யூ இருக்கு. 3 டிஜிட்க்கு ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னு வைங்க. 125 the whole square. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைரக்டா போட்டுக்கலாமா? 5. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணணும்னா 3 டிஜிட்டா வந்தா லாஸ்ட் 2 டிஜிட்டை ஒரு டிஜிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி பண்ண 25 ஸ்கொயர் என்ன? 625. 25 into 1 25. 1 ஸ்கொயர்டு 1. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஸ்கொயர் அதாவது 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 25 into 2 அதாவது 50 வந்துருமா? கீழேயே போட்டுறேன். 50 வந்துடும். இங்க இந்த ரெண்டுக்கு 2 டிஜிட் அண்ட் 3 டிஜிட்க்கு இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னா இங்க ஆட் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு டிஜிட்டா தான் கீழே வச்சிருப்பீங்க. ஒரு டிஜிட்டு அதுக்கு மேல இப்ப 2 டிஜிட்டோ ஒரு டிஜிட்டோ உங்களுக்கு இங்க வேல்யூ இருந்தாலும் நீங்க ரிமைண்டரா கொண்டு போய் ஆட் பண்ணிக்குவீங்க. இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு 3 டிஜிட் இருக்கோ அதை நீங்க 2 டிஜிட்டா கன்சிடர் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம 2 டிஜிட்டவே எழுதிக்கலாம் ஆன்சர் 25. அப்ப ரிமைண்டர் 6 இங்க போகும். 56ஐயும் போட்டுக்கலாம். இங்க 1 இருக்கிற வேல்யூ, ஏன்னா இங்க 0 இருக்கிற மாதிரி தானே வேல்யூ. 11625 தான் 125 ஹோல் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து ஹோல் வேல்யூக்கு தான் நம்ம வந்து ரூட் ஃபைண்ட் பண்றது பார்த்தோம். இதுவே வந்து இப்போ ஒரு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா 36 இருக்குதுன்னு வைங்க. அந்த 36க்குன்னா நீங்க அதோட ரூட் வந்து வேல்யூ ஃபைன் பண்ணி 6ன்னு சொல்லிடலாம். இதுவே ஒரு 37 இருக்குன்னு வைங்க. ரூட் ஆஃப் 37னா எப்படி அதுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அப்ராக்சிமேஷன்ல கொடுத்தா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்கொயர் வேல்யூ எது வருமோ அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த பிளேஸ்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. சிம்பிளிஃபிகேஷன்லயும் மோஸ்ட்லி இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க பேங்க் எக்ஸாம்ல. உங்களுக்கு இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா அப்ளிகேஷன் சம்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க 37ங்கிறது முன்னால இருக்கிற இது ஹோல் ஸ்கொயர் வந்து 36, அதாவது 6ஓட ஹோல் ஸ்கொயர். அப்ப 36ஐயும் 37ஐயும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூ வருமா? அப்ப பாருங்க 6ங்கிறது தான் இதோட இதுக்கு முன்னால இருக்கிற ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு இப்ப மைனஸ் பண்ணி வந்ததுல 1ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கா? நெக்ஸ்ட் ஸ்டெப் கீழே என்ன போடணும்னா இந்த ஹோல் வேல்யூ இருக்கிறத 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 12. நீங்க எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் இங்க மல்டிபிள் 2 தான் பண்ணணும். இந்த ஸ்டெப் வந்து சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஓகேவா? இப்ப இங்க நடுவுல பிளஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப 12 2 என்ன வரும்? 72 வருமா?
ரிமைண்டர் அதாவது மேலே இருக்கிற ஒன்று ஆட் பண்ணால் 73/12 வருமா? இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்தால் 73/12ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பாயிண்டில் இருக்குதுன்னா நீங்கள் இதோட பாயிண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம்ஸ் வரும்? ஒரு 12 5ன்னா 15 6 டைம்ஸ் போடலாம், 72 வரும். இதுவே வந்து அப்போ 1 ரிமைண்டர் வரும். 0 போட்டால் உங்களுக்கு வந்து 10 தான் வரும். மறுபடியும் இன்னொரு 0 போடணும். அப்போ தான் வந்து 100 வருமா? 100ன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? ஒரு 7 டைம்ஸ் போட்டாலும் 14 ஓகே 8 டைம்ஸ் போடலாமா? ஓகேவா? 8 டைம்ஸ் போடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரூட் 37ஓட வேல்யூ 6.08 ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.